நாங்கள் மார்க்கத்தோடு இருக்கிறோம், மார்க்கத்தை படிக்கிறோம், மார்க்கத்தை விளங்குகிறோம், புகாரி வாசிக்கிறோம், தர்ஜமா வாசிக்கிறோம், தீனுள்ளவர்களோடு தொடர்போடு இருக்கிறோம், அதனால் எமது பாவங்களை இறைவன் மன்னிப்பான் என்ற அதாவது தேவையற்ற நம்பிக்கைகளை நாம் வளர்த்து விடக்கூடாது. தேவையற்ற நம்பிக்கைகளை எல்லாம் நாம் வளர்த்து விடக்கூடாது. காரணம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிவு இருக்கவும் மனிதர்களுக்கு இறைவனை பற்றி அறிவில்லாமல் போகின்ற பொழுது பிடிப்பான் என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இமாம் மாலிக் இப்னு அனஸ் அவர்கள் ஷாஃபிக்கு ஒரு உபதேசம் செய்ததாக சொன்னார்களே, என்ன உபதேசம்? இன்னி அராக நூரன், நான் உங்கள் என்ன செய்கிறேன், ஒரு ஒளியை காணுகிறேன். ஃபலா துத்ஃபிஹா பிதுல்மத்தில் மஅசியா, பாவத்துடைய இருளை கொண்டு என்ன செய்து விட வேண்டாம், அதை அழித்து விட வேண்டாம். அது மாத்திரமல்ல, இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஷகவுது இலா வகீஇன் சூஅ ஹிஃப்லி ஃபஅர்ஷதனி இலா தர்கில் மஆசி ஃபஇன்னல் இல்ம நூரும் மின் இலாஹி வ நூருல்லாஹி லா யுதா லில் ஆசி. அன்புள்ள சகோதரர்களே, வகீ இடத்திலே நான் எனது மனன குறைபாட்டை பற்றி முறையிட்டேன். பாடமாக்க முடியவில்லை என்பதை நான் சொன்னேன் இமாம் வகீ இடத்தில். இமாம் ஷாஃபி சொல்றாரு. யார் சொல்றாரு? இமாம் ஷாஃபி சொல்றாரு, அதாவது நான் முறையிட்டேன். இங்க பாருங்க பாப்போம், மிக முக்கியமானதை ஏன் சொன்னேன் தெரியுமா? எங்கள்ல ஒரு ஜுஸு தான் பாடமாக்கிப்பாரு, எனக்கு மனன டேலண்ட் இருக்குன்னு சொல்லிடுவான். அதான் இல்மி இல்லைன்னு அர்த்தம். நன்றாக புரிஞ்சுக்கங்க. அல்லாஹ் தஆலா குறுகிய இல்மில் திருப்தியை தந்துடுவான். அது முதல் ஆதாரம். அவர்கிட்ட இல்மி இல்லை என்பதை, அவருக்கு அல்லாஹ் ஜஹலை கொடுக்கிறான் என்பதற்கு பெரிய ஆதாரம். இமாம் ஷாஃபிஈ மனனத்தில் உச்சகட்டத்தில் இருக்கிறாரு. ஆனால் அவர் என்ன செய்யறாரு? அதாவது நான் வகீ இடத்தில் எனது மனன குறைபாட்டை முறையிட்டேன். அல்லாஹு தாலா விரிச்சு வச்சுக்கிறான். நீ என்ன படிக்க வேண்டியிருக்குது, நீ என்ன தேட வேண்டியிருக்குது என்ற உணர்வை அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான். இல்ம அவருக்கு என்ன செஞ்சுக்கிறான், கொடுத்திருக்கிறான். அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அவர் எனக்கு பாவங்களை விடுமாறு உபதேசித்தார். இமாம் ஷாஃபிக்கு பாவங்களை விடுமாறு உபதேசித்தார். ஏன்? ஃபஇன்னல் இல்ம நூரும் மின் இலாஹி, அறிவு என்பது இறைவனது ஒளி. அறிவு என்பது இறைவனது ஒளி, அது பாவிகளுக்கு வழங்கப்பட மாட்டாது. எனவே ஒருவனிடத்தில் முதலாவது எடுபட்டு போவது இல்ம். இல்ம் ஒருவனிடத்தில் எடுபட்டு போனால் தான் பிழை செய்வதை உணரமாட்டான், தான் தவறிலே இருப்பதை உணரமாட்டான், தான் அறியாமல் இருப்பதை உணரமாட்டான். எல்லா விதமான பாதிப்புகளும் இந்த இல்ம் எடுபடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே.